மை நரேன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஸ்டோரி. எத்தனை பேருக்கு இதயம் கனமாக இருக்குது? எல்லாருக்குமே இதயம் கனமாக இருக்குல்ல? எனக்கும் ரொம்ப கனமாக இருக்குது. ஆனால் அவங்களோட தைரியத்தை பாராட்டணுங்க. சென்னையில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தோம். வெளியில் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக வந்தோம். அது ஜஸ்ட்டு மூவி தான். அதில் வந்து ஒரு தாய் வந்து குழந்தைய ஒரு எத்தனை பேர்த்துக்கு அறுத்து கொடுக்குறதுன்றது. சாரிம்மா. இது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப தைரியமாக வந்து பேசினாங்க. அது வந்து உண்மையிலேயே பாராட்டணும். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுப்போம் நம்ம. அதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளால் தாங்க முடியாது. ஓகே, மை நரேன் ப்ராடக்ட்டுங்க. அவங்க வந்து இந்த ஒரு மை நரேன்னு பேர் வச்சது ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஏபிசி மால்ட்டு வந்து அவங்க வந்து கல்கண்டு போட்டு பண்ணுறாங்களாம். எவ்வளோ சிறப்பாக. எல்லாரும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுவாங்க, நான் கல்கண்டு போட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் பவுட்ரு இந்த 9 பேட்சில் யாருமே வந்து பேசலை டேட்ஸ் பவுடரை பற்றி. அவங்க ஒரு டேட்ஸ் பவுட்ரு வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. மிக சிறப்பு.